Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் ஆக்ஸிலரி வேர்பில் மே மைட்டு ஷுட்டு மஸ்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கேன் குட் இந்த ரெண்டு மாடல் ஆக்ஸிலரி வேர்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் மே மைட்டு ஷுட்டு அண்டு மஸ்ட்டு இதெல்லாம் வந்து எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மே அப்படின்றது என்ன அப்படின்னா, மே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செயல் நடக்கிறதுக்கு எனக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஸோ 50% அது நடக்கும், 50% எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது நடக்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது, நடக்குமா நடக்காதா அப்படின்றது டவுட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல நான் வந்து மே அப்படின்ற ஆக்ஸிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சில இது இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வராது. ஸோ அந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது, மழை வரலாம் வராமலும் போகலாம், அந்த மாதிரி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹி மே கேட்ச் த பால், அவன் வந்து பாலை பிடிக்கலாம் இல்லை பிடிக்காமலும் போகலாம், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஷி மே கம் டுமாரோ, அவன் நாளைக்கு வரலாம் இல்லை வராமலும் போகலாம். இந்தியா மே வின் தி மேட்ச், இந்தியா வந்து வின் பண்ணலாம், 50% சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு, 50% வின் பண்ணாமலும் போகலாம். இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்கிறத நான் சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா மே அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ்கிங் பெர்மிஷன். இப்போ நம்ம வந்து நம்மளை விட பெரிய ஒரு எம்டி கிட்ட, பாஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசும்போது பொலைட்டாக நம்ம வந்து கேட்குறதுக்கு மே கமின்ஸை, நான் வரலாமா, உள்ளே வரலாமா, மே நோ யுவர் நேம் ப்ளீஸ், மே ஹெல்ப் யூ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக நம்ம வந்து கேட்குறதுக்கு, பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம வந்து மே யூஸ் பண்ணி சொல்லலாம். மே கோ நவ், நான் இப்போ வந்து போகலாமா, மே ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு. இப்போ ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்றது நம்ம வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலேயே நம்ம WH கொஷின்ஸில் வந்து பார்த்துருப்போம். இப்போது ஹவு வச்சு எப்படி கேட்போம் அப்படின்னா, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ, நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும். ஹவு மே ஐ கோ ஃப்ரம் ஹியர், நான் எப்படி இங்கேருந்து போக முடியும். அந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறதுக்கு ஹவு வச்சு நம்ம மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைட். ஸோ மேக்கும் மைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் நடப்பதற்கு எனக்கு 25% தான் சான்ஸ் இருக்குது, 75% வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது. ஸோ 25% சான்ஸ் இருக்குது, 75% டவுட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைட் யூஸ் பண்ணோம். இட் மைட் ரெயின் நவ். ஸோ ரெயின் வரலாம், எனக்கு வந்து வராமலும் போகலாம், வராமல் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஹீ மைட் பாஸ் இன் தி எக்ஸாம், அவன் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவான், அந்த இதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 25% தான் நம்பிக்கை இருக்குன்னா நம்ம மைட் யூஸ் பண்ணி சொல்லணும். இப்போ பாருங்கள், ஷுட்டு. ஸோ ஷுட் அப்படின்றது மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும்போது, நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணி சொல்லலாம். யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ நன்றாக படிக்க வேண்டும், கட்டாயம் நீ பண்ணணும் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்கிறோம்ல. இப்போது கட்டாயம்னு சொல்ல முடியாது, அறிவுரையாக நம்ம சொல்கிறது, நீ வந்து நல்லா படிக்கணும். யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸை ஒபே பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும்போது, அதே மாதிரி அதுலேயே வந்து நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும், யூ ஷுட் நாட் வாட்ச் டிவி ஃபார் லாங் டைம், நீ ரொம்ப நேரம் டிவி பார்க்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லை, நீ வந்து பொய் சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் கம் டு தி கிளாஸ் லேட், நீ லேட்டாக கிளாஸ்க்கு வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அறிவுரையாக சொல்லும் போது ஷுட் வந்து யூஸ் பண்ணணும். அதே கொஷினாக கேட்கும்போது, ஷுட் ஐ கம் டுமாரோ, நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வரணுமா. ஷுட் வி சென்ட் த ரிப்போர்ட் டுமாரோ, நாளைக்கு நான் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணணுமா. ஷுட் ஐ கால் ஹிம், நான் வந்து அவனுக்கு கால் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது ஷுட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அவுட் டு. ஸோ அவுட் டு அப்படின்றது ஷுட்டுக்கு பதிலாக நம்ம அவுட் டு யூஸ் பண்ணலாம். இப்போது ஷுட்டு நீங்கள் வந்து ஷுட்டு யூஸ் பண்ணாமல் அவுட் டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை ஷுட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அவுட் டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம அது நோ இஷ்யூஸ். ஜஸ்ட்டு அவுட் டு அப்படின்றதும் ஷுட்டும் சேம் தான், அதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான். யூ அவுட் டு ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், ஸோ நீ வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுவும் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அவுட் டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஷுட்டே நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேனாலும் நோ இஷ்யூஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு மஸ்ட். மஸ்ட் அப்படின்னா கட்டாயம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் மஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நீ இதை வந்து நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் கம்ப்ளீட் த ஒர்க். நீ அந்த ஒர்க்கை கட்டாயம் பண்ணணும். யூ மஸ்ட் பி ஹியர் டுமாரோ. நீ நாளைக்கு கட்டாயம் இங்கே வரணும், கண்டிப்பாக நீ இருக்கணும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஃபாலோ மீ. யூ மஸ்ட் கம்ப்ளீட் த ஒர்க். யூ மஸ்ட் பி ஹியர் டுமாரோ. இந்த மாதிரிலாம் நான் வந்து கண்டிப்பாக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் நாட். மஸ்ட் நாட் அப்படின்னா யூ மஸ்ட் நாட் பார்க் தி கார் ஹியர். ஸோ இது எல்லாமே கட்டாயம் நீ பண்ணவே கூடாது. இந்த இடத்துல நீ இந்த இடத்துல காரை வந்து பார்க் பண்ணக்கூடாது. ஷீ மஸ்ட் நாட் டாக் டு மீ. அவள் கண்டிப்பாக என்கிட்ட பேசக்கூடாது. யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் ஹியர். நீ வந்து இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நீ வந்து கண்டிப்பாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணோம். இப்போ மஸ்ட்லேயே பாருங்கள், அதுக்கு பதிலாக நம்ம ஹேவ் டு ஹேஸ் டுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக ஹேவ் டு மஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நான் ஹேவ் டு ஹேஸ் டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. மஸ்ட் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஹேவ் டு ஹேஸ் டுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயூவி தே வரும்போது ஹேவ் டு யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் வரும்போது ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த ஒர்க். யூ மஸ்ட் கம்ப்ளீட் த ஒர்க்னு நம்ம சொல்லலாம். யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த ஒர்க். நீ கண்டிப்பாக இந்த ஒர்க்கை முடிக்கணும். ஹீ ஹேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அவன் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹீ மஸ்ட் கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ இது மஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவன் வந்து அந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் சொன்னதை வச்சு நீங்கள் இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷை வந்து பேசி பேசி பாருங்கள். இந்த இதெல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.